பழனியில பால் மணக்கும் பெருவிழா, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. சொல்லுங்க, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. பழனியில பால் மணக்கும் பெருவிழா, பார்ப்புகழும் தைப்பூச திருவிழா. வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், சண்முக நதியில் மணல் வெளியெங்கும் காவடி அலங்காரம். சிவ சக்தி வேலனின் திருப்புகழ் பாடும் அடியவர் பெருங்கூட்டம். முருகா, இந்த தைப்பூசத்துக்காக காவடி எடுத்துட்டு பச்சை கட்டி பழனி. அடாடா, ரோடு முழுக்க எத்தனை ஜனங்கள் பச்சை கட்டி பழனிக்கு. முருகா, பழனி ஆண்டவனுக்காக காவடி எடுத்துன்னு இந்த தைப்பூசத்துக்கு. தைப்பூசம் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தது தான். இது பொதுவான ஒரு பெரிய ஒரு பண்டிகை தைப்பூசம். கிருத்திகை விரதம், அந்த விரதம், எல்லா விரதம் எடுக்கிறோம், ரைட்டு. இந்த தைப்பூசம் இருக்கே, இது பொதுவான ஒரு தைப்பூசம். எல்லா மக்களும் எல்லாரும் காவடி எடுத்துட்டு நடந்தே முருகா பழனிக்கு போகிறதும், திருச்செந்தூருக்கு போகிறதும், திருப்ப ஆறுவிடை வீட்டுக்கும் போகிறதும் இந்த தைப்பூசம் அந்த பௌர்ணமி இருக்கணும். அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்திலேயே அப்படியே நடந்து தைப்பூசத்தை கொண்டாடின்னு போகிற போது கண்கொள்ளாத காட்சி. எல்லா ஆசையும் நிறைவேறும். இந்த தைப்பூசத்தில் எந்த ஆசை வச்சாலும் என் அப்பா முருகன் தைப்பூசத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பா. அது சத்தியமானது. தைப்பூச முருகனுக்கு அரோகரா. தைப்பூசத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? நம்ம முருகன் பார்வதி பரமேஸ்வரன்ட்ட கோச்சுண்டு பழனிக்கு போய் கோச்சுட்டு உட்கார்ந்தாரோனோ அந்த நாள் தான் தைப்பூசம். அதனால தான் இந்த இத்தனை பக்தர்கள் காவடி எடுத்துட்டு அந்த பழனியில் அமர்ந்ததை போய் பார்க்கணும்னு தைப்பூச திருவிழாவை பார்க்கறதுக்காக கால்நடையா நடந்து ஊரூரா எந்த ஊர் ரோட்டில் போனாலும் கூட்டம் கூட்டமா, குழந்தையிலேருந்து பெரியவாள்லேருந்து வயசானவா குழந்தைன்னு பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த தைப்பூசம் முருகன் அங்கே வந்து பழனியில் உட்கார்ந்த இடம் இல்லையா, அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த தைப்பூசம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். தைப்பூசம் பொதுவானது, எல்லாருக்கும் உள்ளது தான் அது. அதனால இந்த தைப்பூசத்தை பார்க்க பழனிக்கு எல்லாரும் போறதுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அதனால தைப்பூசம் முருகனுக்கு அரோகரான்னு. முருகா 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 முருகா. தைப்பூச திருவிழா பழனியில சண்முக நதியின் மணல் வெளியெங்கும் காவடி அலங்காரம். காவடி தான் அங்க அலங்காரம். ஏன்னா எல்லாரும் ஊரூரா என்ன காவடி. அடாடாடா, காவடி காவடி காவடி. காலே பார்க்க முடியாது, எல்லாமே காவடி எடுத்த கால் தான். காவடியோடு இருந்த கால்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். காவடி இல்லாத கால்களே அங்கே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட விழா தைப்பூச திருவிழா நம்ம பழனியில்.